ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைசூஸ் வசந்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக முறுக்கு தான் செய்ய போகிறோம். அதுவும் பாசிப்பருப்பை பயன்படுத்தி ஹெல்த்தியான இந்த முறுக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பில் பாசிப்பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். எந்த கட்டிகளுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் மாவு பிசையும் போது சாஃப்டாக இருக்கும், பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். 2 பவுல் பச்சரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள், ஜீரகம், எள், அப்புறம் நம்ம சூடான காய்ச்சி வச்சுருக்கிற எண்ணெயில் 2 ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு விழுது 1 கப்பு அதையும் சேர்த்து நல்லா முறுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மெதுவாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு அழகாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம மாவு தயாராகிடுச்சு. ரெடியான மாவை அதிக நேரம் வச்சுக்காமல் டக்குன்னு முறுக்கு சுட்டுருங்க, இல்லைன்னா முறுக்கு செவந்து வரும். பாதி மாவை எடுத்து நம்ம செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பாதியை நம்ம அப்படியே ஈரத்துணி போட்டு மூடி வச்சு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அச்சு யூஸ் பண்ணுறீங்களோ முறுக்கு உலக்கில் அந்த அச்சை யூஸ் பண்ணி முறுக்கை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பக்கம் எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். நான் ஒரு 4 பிளேட் எடுத்துருக்குறேன். அந்த 4 பிளேட்டில் நம்ம முறுக்கை அழகாக அந்த வார்த்து எடுத்துக்கலாம். முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா சூடான எண்ணெயில் நம்ம அந்த ஒவ்வொரு முறுக்காக ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம். நம்ம எண்ணெய் சட்டியில் லேசாக ஒரு சின்னதாக முறுக்கு போட்டிங்கன்னா அது டக்குன்னு மேலே எலும்பி வரணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டுட்டேன். போட்ட உடனே முறுக்கு எலும்பி வந்துடுச்சு. முறுக்கு போட்டு எப்படி வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சலசல நொறையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நொரப்பாக இருக்கிறதெல்லாம் அடங்கி அது சலசலப்பாக சத்தம் கேட்கும். அந்த சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து திருப்பி போட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். இது நல்ல சாஃப்ட் முறுமுறுன்னு இருக்கும், நல்ல முறுமுறுன்னு இருக்கும். பாசிப்பருப்பு சேர்த்துருக்கனால ரொம்ப நாளைக்கு இருக்காது அப்படிலாம் இல்லை. நல்ல எல்லா முறுக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த பாசிப்பருப்பு முறுக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.